மதியம் ஒரு 1 மணி போல் குன்னூர் ரீச் ஆகிட்டோம். குன்னூர் ரீச் ஆனதும் ஹோட்டலில் ரூம் செக்இன் பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமை பார்த்துடலாம். உள்ளே என்ட்ரானதும் ஒரு சோஃபா இருந்தது. அந்த சோஃபாவுக்கு பின்னாடி ஒரு குயின் சைஸ் பெட்டு கொடுத்துருந்தாங்க. சோஃபாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டிவி கொடுத்துருந்தாங்க. இந்த சைடு வந்துட்டு வாஷ்ரூம் இருந்தது. வாஷ்ரூம் வந்துட்டு ரொம்பவே நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாடி லோஷன், ஹேண்ட் வாஷ், ஷாம்பு, கண்டிஷ்னர், டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே அங்கே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. பாத்ரூமில் 24 ஹார்ஸும் ஹாட் வாட்டர் சப்ளை இருக்கும். பெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டேபிள் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கெட்டில் கூடவே வந்துட்டு டீ காஃபி போடுறதுக்கான பவுடர்ஸும் கொடுத்துருக்காங்க. சுகர், மில்க் பவுடர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஒரு மினி ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஷெல்ஃபாகவே இருந்தது. நம்மளோட ட்ரெஸ்ஸு, நம்ம திங்ஸ்லாம் வந்துட்டு வச்சுக்கிறதுக்காக. நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து வியூ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ரூம்க்கு வந்துட்டு பெர் டேக்கு 5K சார்ஜ் பண்ணாங்க. பெர் டேக்கு 5Kன்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஆனால் சடனாக பிளான் பண்ணனால வேறு ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் இந்த ரூமே புக் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். வெல்லிங்டன் வரைக்கும் தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு மியூசியம் இருக்குது. ஆனால் நாங்கள் போன டைமுக்கு அது வந்து ஓப்பனாக இல்லை. அதனால் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வெல்லிங்டனில் சுற்றி பார்த்துட்டு வெல்லிங்டன்லேருந்து ஊட்டி போகிற வழியில் ஒரு மெஸ் இருந்தது. அங்கே தான் மதியம் லன்ச் சாப்பிட்டோம். மதியம் லன்ச்சுக்கு நான் வந்து ஒரு எம்டி பிரியாணி சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மீல் சொல்லியிருந்தாங்க. கூட வந்துட்டு 2 பேருக்கு ஒரு ஆம்லெட் சொல்லியிருந்தோம். லன்ச் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஓகேவான லன்ச் தான். லன்ச் முடிச்சுட்டு ரூம்க்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 பேரும் டீ போட்டு குடிச்சிட்டு சரி குன்னூர் டவுன் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். குன்னூரில் க்ரௌன் பேக்கரியில் ஹனி கேக் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு ஹனி கேக் மட்டும் வாங்கி கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஹனி கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருந்தது. அங்கே மோமோஸ் இருந்தது சூடாக. அதையும் வாங்கி சாப்பிட்டோம். மோமோஸ் நல்லா இருந்தது. சட்னி தான் ரொம்ப காரமாக இருந்தது. அதுக்கப்புறம் குன்னூரில் டெய்லி மார்க்கெட் இருந்தது. அங்கே போயிட்டு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே நிறைய கடைகள் இருந்தது. எல்லா திங்ஸுமே அங்கே கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது. அதை நல்லா சுற்றிட்டு இருந்தோம். கடைங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் சாப்பிட்றதுக்கு பனானா மட்டும் வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூம் கிளம்புறதுக்கு முன்னாடி நைட் டின்னர் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நைட் டின்னர் எங்கே வாங்கினோன்னா ராமச்சந்திரா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே தான் நைட் டின்னர் வாங்கினோம். ஒரு நெய் பொடி இட்லியும் ஒரு சப்பாத்தி செட்டும் தான் வாங்கியிருந்தோம். நைட் டின்னர் வாங்கினதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு போகிற வழியில் ரொம்பவே இருட்டாக இருந்தது. வழியில் ஒரு பைசன் பார்த்தோம். ரூமுக்கு வந்துட்டு டின்னரும் சாப்பிட்டாச்சு. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கியாச்சு.